ஆசிரமம் ஆரம்பித்த புதுசில் இந்த இடமெல்லாம் நிறைய கற்களும் முற்களும் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் இந்த அருணாச்சல மலையுடைய கண்டினியூவேஷன், அதனுடைய தொடர்ச்சி இந்த இடம். இங்கே ஒரே ஒரு பனைமரம் மட்டும் இருந்தது உயரமாக. அதை விட்டால் எந்த வெஜிடேஷனும் கிடையாது, அப்படியே பேராக இருக்கும். ஆனால் பகவானுக்கு எதுவுமே மேட்ரு ஆகலை. அப்போது ஆசிரம அந்த எல்லையை சுற்றி வருவார் பகவான். அப்போது பகவானும் நானுமா என்ன பண்ணுவோன்னா 94 ஆரம்பத்தில் அந்த ஆசிரமத்தினோட அந்த எல்லையை, அதாவது ஒரு இது வச்சுருப்பாங்க, கல் வச்சுருப்பாங்க அந்த இடத்துலலாம். அதை சுற்றி அவுட்டர் மோஸ்ட் பிரதட்சிணா பாத் மாதிரி இருக்கும். அதில் பகவான் என்ன ஆக்ஷன் வருவார், நாங்கள் 2 பேரும் அப்படியே சுற்றி வருவோம். அதைத்தான் இன்னைக்கு ஆசிரம கிரிவலம் அப்படிங்கிற பேரில் எல்லாருக்குமே அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்னு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் போயின்னு இருந்த பொழுது அந்த சமயத்தில் எந்த இடத்துலையும் வெஜிடேஷன் இல்லை. அது ஒரு ரெய்னி சீசன். அதனால கொஞ்சம் தூரம் போய் அந்த ஒரு கார்னருக்கு வந்துட்டோம். அந்த ஆசிரமத்தோட கேட்டுலேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் ஃபுல்லாக போய் அதுக்கப்புறம் நேராக அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கார்னர், இப்போ வேத பாடசாலை இருக்கே அதை ஒட்டின அந்த கார்னர், அந்த மூலை, அங்கே மட்டும் 2 நாய்க்கொடை இருந்தது, வெள்ளையாக இருந்தது. நாய்க்கொடை 2 இருந்தது. பகவான் திடீர்னு நின்றுட்டார், நடந்துகிட்டே இருந்தவர். நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் வரும்பொழுது கொஞ்சம் முன்னாடி வழியில் கல் முள்ளுலாம் இருந்ததுன்னா அதை எடுத்து அவருக்கு வழி பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் அவர் கூடயே அவர் பின்னாடியே வர்றது கிடையாது, முன்னாடி அவருக்கு அந்த அதை பகவான் அனுமதிச்சார். அப்படி வந்துட்டே இருக்கும்பொழுது திடீர்னு நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். பகவான் இங்கே தேவ்கி அப்படின்னு கூப்பிட்டார். பார்த்தா நின்றுட்டார் அந்த இடத்துல, அந்த மூலையில். அவர் பார்வை அந்த நாய்க்கொடை மேலே இருந்தது. நானும் பார்த்தேன். தேவ்கி, வாட் இஸ் திஸ் தேவ்கி, அது என்ன அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், மஷ்ரூம்ஸ்னு சொல்லுவா பகவான் இங்கிலீஷில். அது என்ன தேவ்கி, இஸ் இட் எ பிளான்ட் அப்படின்னு கேட்டார். ஆமாம் பகவான், இட்ஸ் எ பிளான்ட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம், டஸ் எ பிளான்ட் ஹேவ் லைஃப் தேவ்கி, அதாவது தாவரத்துக்கு ஜீவன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதாவது உயிர் இருக்கா அப்படின்னு கேட்குற. நான் சொன்னேன், எனக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த போஸ்லாம் தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, அதுகள் ரியாக்ஷன் பண்ணுறது, நம்ம அன்பு காமிச்சோன்னா ஒரு தாவரம் ரொம்ப அழகாக வளரும், அப்படி எல்லாம் நிறைய சர்க்குலேட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம். பகவான் இப்படி தெரியாமல் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவரை பார்த்து, ஆமாம் பகவான், அந்த தாவரத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நினைனா. ஓஹோ, த பிளான்ஸ் ஹேவ் லைஃப் தேவகி, எஸ் பகவான் அப்படின்னு நினைனா. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, இவருக்கு எப்படி அது தெரியாமல் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஆரம்பத்தில். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, தேவ்கி, இந்த ஏர்த் இருக்கு இல்லையா, இந்த பூமி, இந்த பூமிக்கு உயிர் இருக்கோ அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கும் பொழுது அப்படி பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுவார். இந்த ட்ராமா, இந்த டிவைன் ட்ராமா இருக்கே, நம்ம ஈஸியாக ஏமாந்து போயிடுவோம், மாயையில் மாட்டின்றோம். அவர் கேட்குறார், இந்த பூமிக்கு உயிர் இருக்கான். சொல்கிறேன், பகவான், இந்த பூமிங்கிறது மண். அந்த மண்ணெல்லாம் ஒரு காலத்தில் பாறையாக இருந்து அதெல்லாம் பொடி பொடியாக ஆகி தான் மண்ணாக ஆகிருக்கு. அதனால் இது பாறையோட பவுடர் தான் பகவான், இதெல்லாம் மண்ணாக இருக்கிறது. இதுக்கு எப்படி பகவான் உயிர் இருக்கும், அதுக்கு உயிர் கிடையாது பகவான். ஓஹோ, the earth does not have life தேவகி, எஸ் பகவான். ஓஹோ, so the plant has life, the earth has no life. ஆமாம் பகவான். தேவகி, can life come out of no life அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார். ஒரு பெரிய ஒரு போடு போட்டார்னு சொல்லணும். ஆக்சுவலாக அவர் அந்த கேள்வி கேட்ட உடனே யாரோ மண்டையில் எனக்கு அடித்த மாதிரி இருந்தது. அப்படியே நின்றுட்டேன் ஸ்டன்னாகி. அவர் கேட்குறது என்னமோ ஒரு குழந்தை கேட்குற மாதிரி, ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குற மாதிரி, அதை பற்றின எந்த அறிவுமே இல்லாத கேட்குற மாதிரி கேட்குற. நானும் ஐ வாஸ் டேக்கன் ஃபார் அ ரைடு. நானும் அது இது பிளேட் எல்லாம்னு சொல்ல முடியாது, நான் நிஜமாவே அதை நம்பி அவருக்கு பதில் சொல்லின்னு இருக்கேன். ஏதோ எனக்கு அவரோட ஜாஸ்தி தெரிஞ்ச மாதிரி. இவர் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக ஒரு கேள்வியை கேட்டப்போது பயங்கரமாக எனக்கு யாரோ அடித்த மாதிரி இருந்தது.
நினச்சி பார்த்தா ஒரு நிமிஷம் உயிருள்ள ஒரு பொருள் உயிரில்லாத பொருள்லேருந்து வர முடியுமா? அப்போ என்ன தெரியுது? இந்த எர்த் ஹேஸ் லைஃப். நம்ம ஹிந்து சாஸ்திரத்திலலாம் எல்லாத்தையுமே கடவுளாக கும்பிடுறோம். நதியை கடவுளாக கும்பிடுறோம், மரத்தை கடவுளாக கும்பிடுறோம், பூமிக்கு பூமி தேவி, பூமி தேவி பூமி தாயின்னு சொல்லி அதை வழிபடுறோம். இயற்கை அத்தனையுமே நம்ம வழிபடுற மாதிரி நமக்கு வேதங்கள்லேயே ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அது தேவத்தையாகவே வழிபடுற சாஸ்திரம் இல்லை. நாம் இந்த ஏர்த்துக்கு லைஃப் இல்லைன்னு யாரோ வெஸ்டர்ன் சயின்ஸ் பேஸ்டாக நம்ம நினச்சோம். இப்போ அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சயின்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்கிறதே கிடையாது. நம்ம சாஸ்திரத்தில் அத்தனை நாலேஜ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான் தான் கடைசியில் அறிவில்லாத ஒரு ஜீவனாக இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மகாத்மாவுக்கு சொல்லித்தர மாதிரி அது எவ்வளவு ரிடிகுலஸ்ங்கிறத அன்னைக்கு எனக்கு புரிய வச்சார் அவர். அது மட்டும் இல்லை, இந்த படிப்பினை அன்னைக்கு நான் புரிஞ்சினேன். எல்லாத்துலேயுமே உயிர் இருக்கு. அந்த உயிர் இருந்தால் அதுக்கு பின்னாடி சைத்தன்யம் இருக்கணும். அப்போ அந்த சைத்தன்யம் இல்லாத இடமே கிடையாது. இந்த சைத்தன்யம்தான் இருக்கு. அதில் இந்த உயிர்கள் போயின்னு இருக்கு. இது இந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்றது இந்த சைத்தன்யம் பண்ற கிரியேஷன் தான். அந்த கிரியேஷன் appears and disappears in சைத்தன்யம். இந்த சைத்தன்யம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பியோர் அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், தி சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ். அதைத்தான் நம்ம சைத்தன்யம் சொல்கிறோம். நம்ம மூச்சு காற்றுலாம் கூட எப்படி தாவரங்கள் பூமியிலேருந்து வெளிப்பட்டு வருதோ அந்த மாதிரி நம்ம மூச்சு காற்றுலாம் கூட இந்த சைத்தன்யத்துலேருந்து தான் வருது. they are rooted in சைத்தன்யா. எவ்ரி breath is rooted in சைத்தன்யா. அதனால தான் பிரெத்தே இருக்குது. அந்த பிரெத்து இருக்கிறதுனால தான் நம்ம மூளை வேலை செய்யறது. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம மூளை தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த மூளையை நடத்துறது அந்த மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று உடம்புல தங்கணும்னா உள்ளுக்குள்ளே சைத்தன்யம் இருக்கணும். அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நமக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கான்ஷியஸ்னஸும் நம்ம இன்டெலிஜென்ஸும் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. இல்லை ஒரு மணி நேரம் இப்போ என்னோட ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிற சைத்தன்யம் சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் நாலேஜ். அதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அதால் நடத்த முடியாத விஷயமும் கிடையாது. அது இல்லாத இடமும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த சைத்தன்யம் தான் இந்த பூமியாகவும் வந்திருக்கு, தாவரங்களாகவும் வந்திருக்கு, எல்லா உயிர்களாகவும் இருக்கு. நம்ம மட்டும் இல்லை, இந்த தேவர்கள், ரிஷிகள், கிண்ணறர்கள், நம்ம எத்தனை விதமான செலஸ்டியல் பீயிங்ஸ்லேருந்து திரிமூர்த்திகள்லேருந்து சேர்த்து அத்தனையுமே இந்த சைத்தன்யத்தோட வெளிப்பாடு தான். இத்தனை விஷயங்கள் எனக்கு அந்த சமயத்தில் அந்த ஒரு வார்த்தையில் புரிய வச்சார் பகவான். புரிஞ்சுதுன்னு சொன்னால் கூட தப்பு, அவர் புரிய வச்சாருங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா நம்மளோட லிமிட்டெட் இன்டெலிஜென்ஸில் நம்ம ரொம்ப யதார்த்தமாக கண் முன்னாடி கண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். வெஸ்டர்ன் சயின்ஸ் என்னெல்லாம் சொல்கிறதோ அதைத்தான் நம்பின்னு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இத்தனை ஒரு ஆழம் இருக்குது, இத்தனை ஒரு அறிவு இருக்குது. அதனால தான் அது சித்துன்னு பேர். அது பேர் சத் சித் ஆனந்தம். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், அந்த மகாத்மாக்கள், அவளோட நடை உடை பாவனைகள்லாம் கூட அந்த பேருண்மையை ஒட்டிய இந்த யதார்த்த, அதாவது என்ன விவகாரிக்க உண்மைகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நாம் அலர்ட்டாக இருந்தோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழத்தையும் நம்மளால் தொட முடியும். ஆக ஒரு மகாத்மா கூட வாழறதுங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில், ஒரு காஸ்மிக் யூனிவர்சிட்டியில் 24 மணி நேரமும் ஏதோ ஒரு படிப்பினையை நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். அப்பேற்பட்ட அந்த ஒரு தெய்வீக கல்விமான்கள் அவர்கள்லாம். அதனால் நம்ம எத்தனைக்கு எத்தனை அடக்கமாகவும் இருக்கோமோ, எத்தனைக்கு எத்தனை அலர்ட்டாகவும் இருக்கோமோ, அத்தனைக்கு எத்தனை நமக்கு படிப்பினை கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது இன்சைட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், அவுட் சைட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இதை நம்ம நினச்சிக்கணும். ஒரு சின்ன லீலையில், ஒரு சின்ன வாக்கியத்தில் எவ்வளோ பெரிய ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை அவர் எனக்கு சொல்லி கொடுத்து, நம்முடைய வெஸ்டர்ன் சயின்ஸ்லாம்
ஒரு பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்கோமே, இதுக்கு பின்னாடி இத்தனை ஒரு நாலேஜ் இருக்கே, இது எத்தனையும் தெரிஞ்ச மகாத்மாக்கள் இங்கே இருக்கா, நம்ம சாஸ்திரங்களுக்கெல்லாம் அது ஏற்கனவே நிறையா தெரிஞ்சிருக்கு. இது அத்தனையும் நம்ம மனசில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்கக்கூடிய நிலையை அடையணும். அதுக்கு மகாத்மாக்கள் நம்ம எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். யோகிராம் சிவகுமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।